அறிவுடையார் எல்லாம் உடையார். வெல்கம் டு ஜாக் டெக் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, +2 முடிச்சதுக்கு அப்புறம் கட் ஆஃப் மார்க்கு இந்த கட் ஆஃப் மார்க்கு எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், எந்த பிரான்ச் சூஸ் பண்ணலாம், எந்த பிரான்ச் கிடைக்கும், எந்த காலேஜ் கிடைக்கும், நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர்ல அதுக்கு முந்தின வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த பிரான்ச் இருந்துச்சு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு லிஸ்ட் வந்து ஆன்லைன்லேயே நமக்கு கிடைக்கும். நீங்க எனக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்டை ஃபார்வர்ட் பண்றேன். ஸோ அதை வச்சு நீங்க வந்து ஈஸியா வந்து இந்த இயர்ல நீங்க எடுத்த கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜ் எந்த பிரான்ச் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க ஈஸியா ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பிரான்ச் எடுத்துட்டாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி இந்த மாதிரி கோர்ஸ்ல ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கு லாஸ்ட் 2 to 3 இயர்ஸா. பட் அந்த கோர்ஸ் மட்டும்தான் இருக்கா இன்ஜினியரிங்ல வந்து ரொம்ப அதுக்கு தான் வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக்ல வரும். அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு இப்போ ரீசெண்டாக முடிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பிளேஸ்மெண்ட் ஆயிருந்தாங்க, நிறைய இடங்கள் நல்ல சேலரியில பிளேஸ் ஆயிருந்தாங்கன்னா அவங்க எந்த பிரான்ச் படிச்சாங்களோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க இப்போ புதுசாக ஜாயின் பண்றவங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஒரு பூம் ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் அதை தாண்டி மற்ற கோர்ஸும் வந்து எடுக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ் இல்லாமல் போகாது. பட் ஆக்சுவலாக உங்களுடைய நீங்க ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலயோ இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமையோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஜாயின் பண்ண போகலாம். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க எனிஹோ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கோர்ஸ்ல மெக்கானிக்கல் கோர்ஸே எடுத்துட்டீங்கனாலும் அதுல நீங்க எந்த அளவுக்கு நல்லா அதுல ப்ரிப்பேர் பண்ணலாம், நல்லா படிக்கலாம், அதுல என்னென்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி நான் இந்த இயர்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், இதுல வந்து இதை கத்துக்கணும், இந்த டூலை கத்துக்கணும், இந்த சாஃப்ட்வேர் கத்துக்கணும், இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கறத நீங்க ஒரு கிளியர் மைண்ட் மேப் போட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஈஸியா எந்த ஒரு பிரான்ச்சா இருந்தாலும் சரி, நாட் ஒன்லி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீங்க எடுத்திருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேலைகள் அதிகமா இருக்குது. அதுக்கான ஸ்டூடெண்ட், அதுக்கான கேபபிள் இருக்கிற ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் தான் இல்லை. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் வேலை கிடைக்கிறதுல என்ன படிச்சாலும் வேலை கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. பட் அது வந்து உண்மை கிடையாது. உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்டா மீட் அவுட் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கா, உங்ககிட்ட ஸ்கில் இருக்கா, நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அது ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து மார்க் அதிகமா எடுக்கணும், இவ்வளவு கிரேட் எடுக்கணும், இவ்வளவு டாப்பரா வரணும் அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்களே தவிர ஆக்சுவலா என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இது படிச்சா வந்து எப்படி வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலவெண்டா இருக்குது, இல்ல ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து பெருசா அதை பத்தியான ஒரு பிராட் மைண்டடா திங்க் பண்றது இல்ல. அதுதான் வந்து நிறைய ஃபெயிலியருக்கான காரணம். ஸோ என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் சொல்லியிருந்தேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ மேபி லேட் ஆகலாம், பட் உங்களுக்கு எனிஹோ நான் ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அகைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஜாக் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.